மூன்றாவது கண் தீக்ஷா. ஒரு மூன்றாவது கண் வந்து எப்படி நம்ம வந்து அது ஓப்பன் பண்ண தெரிஞ்சு சித்தர்கள் எவ்வளோ ரகசியத்தை சொல்லியிருக்கிறார்கள். நம்மளுக்கு ஏற்கனவே ரகசியங்கள்லாம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் வந்து இந்த மூன்றாவது கண்ணு எப்படி திறக்கிறது என்ற விஷயத்தை வந்து நான் 2 வீடியோவாக சொல்ல போகிறேன். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஒரு அறிமுகம் தான் அவங்களுக்கு. ஏன் இந்த மூணாவது கண் ஓப்பன் பண்ணா மூணாவது கண் வந்து ஓப்பன் ஆகி தான் இருக்குது. அதை வந்து நம்ம உணர்றதில்ல. உணராதனால தான் அந்த பாட்டுக்கு நம்ம போகிறது கிடையாது. அதனால் வந்து இந்த மூன்றாவது கண் என்பது வந்து உங்களுக்கு எல்லா ரகசியங்களையும் அறிந்து கொள்ளலாம். இதுக்கான பயிற்சிகள் தான் வந்து முக்கியம். உடனே ஓப்பன் ஆகாது. அது ஞானமான சக்திகள் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு உடனே ஓப்பன் ஆகிடும். அப்போது அதற்கான மந்திரங்கள்லாம் பெரியவங்க சொல்லி வச்சாங்க. இப்போ வந்து திருநீர் இட சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நெற்றியை வந்து மறைக்கிறது. நீரில்லா நெற்றி பாழன்னுவாங்க. ரெண்டாவது வந்து பொட்டு என்ற விஷயத்தை கொண்டு வந்தார்கள். ஏன்னா வந்து இந்த பொட்டை வந்து நல்லா எடுத்து வந்து இங்கே சுவிட்சு போடுறோம். டெய்லி சுவிட்சு போடும்போது லைட் எரியுது. அதுபோல் வந்து உடம்பு வந்து லைட் எரியத்துக்கான விஷயத்தை வந்து பெரியவங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த ரகசியத்தை தான் வந்து சித்தர்கள் வந்து சிகைக்கு மேலே ஒரு உறுப்பு கிடையாது. அதுக்கு பேர் தான் வந்து சிகா மந்திரம் என்று பெயர். இந்த முடிக்கு மேலே ஒரு உறுப்பு கிடையாது. மந்திரங்களாக இருக்கு. அதுதான் ஓம் நம சிவாயா, சிவாய நம என்று சொல்வார்கள். அப்போது சிவனை நினைக்கும் போது வந்து அந்த கண் வந்து ஓப்பன் ஆகிடும் என்ற விஷயத்தை தான் வந்து சித்தர்கள் சொன்னாங்க. அது அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும். அந்த மூன்றாவது கண் எப்படி ஓப்பன் ஆகுதுன்ற விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து 2வது வீடியோவில் போடுறேன். அது முழு விளக்கத்தை வந்து நான் கொடுக்குறேன். தினமும் வந்து பயிற்சி பண்ணணும். வாழ்க்கையில் வந்து பயிற்சி முயற்சி முக்கியம். ஒரு மனிதனுக்கு வந்து பயிற்சி தான் முக்கியம். பயிற்சி இருந்தால் தான் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். இந்த வாழ்க்கையே வந்து ஒரு பயிற்சி தான். அந்த பயிற்சியை நீங்கள் கற்றுக்கொண்டு இந்த மூன்றாவது கண் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது, இந்த பிரபஞ்ச ரகசியத்தை அறிந்து கொள்ளலாம். எவ்வளோ கலர்ஸ் நம்ம உடம்புல இருக்குது, எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது என்ற விஷயத்தெல்லாம் வந்து மூணாவது கண்ணில் ஓப்பன் ஆகும்போது தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படியாப்பட்ட சக்திகள் இருக்கிறது. எல்லோருமே இதை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். மௌனமாக இருந்தாலே எல்லா விஷயங்களும் நல்லதே நடக்கும் என்று சொல்லி இந்த அடுத்த வீடியோவில் நான் போடும்போது வந்து அது முழு எப்படி நீங்கள் அதை வந்து இப்போ பண்ணுறதுன்றத அந்த மூணாவது கண் ஓப்பன் ஆகுதுன்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். இதை எல்லோருமே கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா வந்து அவ்வளோ சக்திகள் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளுக்கு சக்திகள் இறைவன் படைத்திருக்கிறான். அதனால் வந்து நீங்கள் எல்லோருமே எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க வளம், வாழ்க.